பசுமை சேனல் கொடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ருட்டி போயிருந்தேங்க. பண்ருட்டில ராமலிங்க ஐயா அவரோட இயற்கை பணிக்கு தாங்க போயிருந்தேன். அவர் ஒரு 18 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது நம்மாழ்வார் ஐயாவோட கூட இருந்திருக்கிற பொழுது, அவரோட கருத்துக்கள கேட்டு அது ரொம்ப புடிச்சு போய் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு 18 வருஷமா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. பண்ருட்டில இருக்கிற நெறைய பேர் அவர்ட்ட பண்ணாதீங்க வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கவலைப்படாம இயற்கை விவசாயம் பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சிருக்காரு. நெறைய பேர் இயற்கை விவசாயம் நஷ்டம் அப்படின்றாங்க. ஆனா இயற்கை விவசாயம் தான் லாபம் அப்படின்னு சொல்லி இந்த செயல்முறையா காட்டியிருக்காரு. அவரு பண்ணையில பார்த்தீங்கன்னா, நெறைய பயிர்கள் பண்றாருங்க. நெல்லு, வாழை, கரும்பு, அப்புறமா பூ சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா கொய்யா சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கொய்யா சாகுபடியில தான் அவர் அந்த ஊர்ல ஃபேமஸாங்க. கொய்யா சாகுபடி பண்ணி தான் அவர் வந்து ஒரு ஒரு 10 ஏக்கர் 12 ஏக்கர் வந்து நிலமே வாங்கினாராம். அந்த அளவுக்கு அவர் கொய்யா சாகுபடியில வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கரும்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்காருங்க. கரும்பு வந்து 4வது கட்ட விட்டுருக்காராம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்புல இருந்து இயற்கையில வந்து ஒரு 50 டன் எடுத்திருக்காருங்க அவரு. இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இயற்கையில வந்து 50 டன் எடுக்க முடியுமா? ஏன்னா செயற்கையில பண்ணாலே 35 டன் 40 டன் தான் வரும். இவர் செலவே இல்லாம வந்து 50 டன் 55 டன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அவரோட கரும்பு சாகுபடி பத்தி தான் பார்க்க போறோம். கரும்பு என்ன ரகம் பண்ணியிருக்காரு? பூச்சி நோய் தாக்குதல என்ன பண்றாரு? அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரு என்ன வேலைகள் பண்ணாரு? உண்மையிலேயே இயற்கை விவசாயம் வந்து அந்த அளவுக்கு லாபம்னு பல கேள்வி நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். அதுக்கு நம்ம ராமலிங்க ஐயா என்ன பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம் சார். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் தொரப்பாடி மதுரா புதுப்பேட்டை போஸ்ட் தொரப்பாடி மதுரா என் ராமலிங்கம். நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு? நான் ஒரு 18 வருஷம் செய்கிறேன் சார். நான் இயற்கை விவசாயம் செயற்கை ஃபுல்லாக செயற்கை விவசாயம். முதல்ல செயற்கை விவசாயம் செஞ்சேன். இப்போ தற்சமயம் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறேன். எத்தனை வருஷமா பண்றீங்க? 18 வருஷம் செய்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி ஏன் செயற்கை விவசாயத்துலேருந்து எப்படி இயற்கை விவசாயம் இருக்கீங்க? இயற்கையில் வந்து நான் சமயத்தில் ஐயா நம்ம சந்தித்தேன். இதெல்லாம் வந்து இயற்கையாக தான் செயற்கை தான் அழிஞ்சிட்டாங்க. இதை வந்து இங்கே இயற்கைக்கு வரணும் அப்படின்னு வந்து மண் வளம் முதல்ல மண் வளம் காக்கணும். அதில் வந்து மண் வளத்தை காக்க 7 நூறுலாம் இருக்குது. இது செலவு ஐட்டம் குறையும். ரசாயனம் வந்து நோய் நடு வரும். அதனால் எதையும் மண்ணையும் கிடக்க வேணாம், நீ உங்களுக்கு நஷ்டம் பட வேணாம். இயற்கையாக செஞ்சிங்கன்னா எவ்வளோ நன்மை. அது மாதிரி விளையும். போடுறத போடுங்க, எடுக்கணும் போடக்கூடாது. இயற்கையாக செய்யணும். இது ஒன்று சார். இது அதனால் வந்து அதை கட்டிட்டோம்னா எனக்கு லாபமாக தெரிஞ்சுது, நன்மையாக தெரிஞ்சு எந்த தொந்தரவும் கிடையாது. சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு மாடு இருந்தால் போதும் 10 மாடு 10 ஏக்கர் பயிர் சொன்னார். நான் அந்த நம்பலை. ஆனால் செயல்முறையில் வரும்போது இன்றைக்கி 25 ஏக்கர் பயிர் வைக்கலாம் ஒரு மாட்டால். அப்படி தான் சார் நல்லது. இதை வச்சு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். வாழை வச்சுருக்கேன், கொய்யா வச்சுருக்கேன், கரும்பு வச்சுக்கிறேன், இப்போ நெல் நட்டு அறுத்துருக்கிறேன், இன்னும் உளுந்து வரைச்சிருக்கிறேன். இதில் காய்கறியும் செய்கிறேன் சார். காய்கறி பின்னு இயற்கை தான். சரிங்க. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாங்க. நீங்க உங்க கரும்பு சாகுபடி பத்தி பார்ப்போம். கரும்பு சாகுபடி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு கொய்யா வச்சேன் சார் 8 வருஷம் சொல்லமா. இப்போ சமயத்தை வந்து ஒரு 4 வருஷமா கரும்பு வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கரும்பு வச்சிருந்தேன். கரும்பு எடுத்துட்டு கொய்யாவுக்கு வந்தேன். கொய்யாவுக்கு வந்த பிறகு அப்புறம் கரும்புல ஏடி எல்லாம் ப்ரெஷரில் நீங்கள் ஒரு 5 கரும்பு போடுங்க, நீ இயற்கை செய்கிறீங்க, உங்கள் இஷ்டம் செய்ய சொன்னாங்க. அப்போ இயற்கை 4 வருஷம் கரும்பு வச்சேன் சார். முதல்ல கரும்பு தான் கரும்பு வச்சு நான் ஒரு 80 ஒரு 29 வருஷம் கரும்பு வச்சுருந்தேன். ஆமாம், என் 70 எனக்கு எடுத்த காரணம் அன்றைக்கெல்லாம் வந்து மண் வளம் நோய் நொடி வருது. கரும்பு கிளம்ப சார் 2 கட்ட 3 கட்ட வெட்ட முடியல. அதுக்கு மேலே கரும்பு ஈல்டு வரல. இயற்கையில் வந்த பிறகு தானாகவே வருது. நெருப்பு கத்தி வச்சு கொளுத்துறது கிடையாது. சோலையை பொடியாக்கி மக்க வைக்கிறது. இது நவதானியம் வரிச்சு ஓட்டுறது. அதனால வந்து இப்போ கரும்பு வந்து நல்லா இருக்கும். எல்லா மாதமும் நல்லா இருக்கு. அந்த கழிவு அதில் அடைக்கணும். கழிவு வந்து எதையும் எட்டு வந்து எருவு அடிக்கவும் இல்லை. இது ஜீவாமலம், மீனாமலம், பூச்சி விரட்டி இப்படி அடித்தா போதும்னால அது நல்லா சார் இருக்குது. கரும்பு எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் 5 ஏக்கர் பண்ணேன் சார். என்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 3x3ன்றது. 3x3ன்றது வச்சுக்கலாம். 3x3. ஆமாம். எதுக்காக இந்த ரகம்? அது இதில் வந்து ரிட்டார்டு வருதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது இந்த நோய் வருதுன்னு. இந்த ரகம் நல்லா வந்து ஈடு வருது. என்ன ரகம் பண்ணிருக்கீங்க? அது இந்த மாப்பிள்ளை கரும்புன்னு சொல்லுவாங்க சார். 707 சொல்லுவாங்க. ஒன்று தேன் கொய்யான்னு சொல்லுவாங்க. இயற்கையில் அது நம்பர் சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் ரகம் வந்து அந்த ரகம் வந்து பச்சை ரகம். அந்த ரகம் பாருங்க. கேட்டால் நம்பர் குச்சி வந்துருப்பேன் நான். கரும்பு ரகம் இருக்கு. கரும்பு இருக்கு. அந்த கரும்பு இருக்கு. இன்னும் 2-3 ரகம் இருக்கு. அதை விட நல்லா இருக்கு சார். அதை விட இது நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. 3x3ங்களா? 3x3. இது வந்து நீடிச்சு வரும் சார். நான் ஒரு 9 கட்ட 10 கட்டம் விடலாம் சார். இது 4ஆம் கட்ட சார். சரிங்க. இப்போ கரும்பு வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? கரணம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? கரணம் நானே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து லோக்கலில் கொஞ்சம் உற்பத்தி பண்ணி நானே நீங்களும் உற்பத்தி பண்ணி? ஆமாம், ஒரு 25 சென்ட் வச்சு அதை வச்சு கரும்பு டெவலப் பண்ணு சார். நான் போய் ரகம் வாங்கினோம். அவரையாக வாங்கினதில்ல. இந்த வருஷம் போடுறோன்னா
முதல் வருஷமே நம்ம 6 மாதம் முன்னாடி கரும்பு ரெடி பண்ணிக்கணும். ஓகே. அந்த கரும்பு ரெடி பண்ணால் அப்புறம் ஒரு 4 ஏக்கர் ரெண்டாக போட்டுடலாம் சார். சார் 4 ஏக்கருக்கு எவ்வளோ கரணை தேவைப்படுது ஞாபகம் இருக்குங்களா? அதான் 3 டன் வரும் சார் கரும்புக்கு. 4 ஏக்கருக்கு 3 டன். அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 டன் வரும். ஒரு ஏக்கருக்கு 3 டன் கரணை தேவைப்படுது. ஆமாம் கரணை. இப்போ நான் என்ன பண்ணேன், பாக்கெட் கண்ணா போட்டு பாக்கெட்டாக போட்டு நட்டேன் சார். இல்லை அதாவது ஒரு கரணை புல் ஒரு 15,000 புல் பாக்கெட்டில் போட்டு நட்டாச்சு சார். ஒரு ஏக்கருக்கு 15,000 கணுங்களா? சரி, இப்போ கணு வந்து நடப்புற முடிவு பண்ணீங்க, அது விதைநேர்த்தி எதனா செஞ்சீங்களா? விதைநேர்த்தி நான் ஜீவாமிர்தம் மீனமில் தான். என்ன பண்ணுவீங்க அதில்? அதில் அந்த தண்ணியில் ஊற வைப்போம். அந்த அது ஒரு 8 மணி நேரம் ஓடினா போதும் சார். 8 மணி நேரம் ஒரு 10 மணி நேரம் ஓடினா போதும். அந்த கரணைக்கு எதனா அளவு இருக்கு? இந்த சைஸ் அது ஒரு கணு வச்சுருங்க சார். ஒரு கணு எடுத்து கரும்பு எடுத்து நறுக்கிட்டு அந்த ஒரு கணு மட்டும் எடுத்துக்குவோம். அப்புறம் பாக்கெட்டில் போட்டு அப்படி நடுறேன் சார். எந்த கண்ணுன்னு காட்ட முடியுமா? இதே பாருங்க, இது பாருங்க, இது இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் ஒரு கணு இதை முன்னே அரிக்கும். இதை மட்டும் அரிக்கணும் சார். அவ்வளோ மட்டும் தான் எடுப்பீங்க? அதை எடுத்து அப்படி பாக்கெட்டில் போட்டு பாக்கெட் நடுறேன். இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, விவசாயிகள்லாம் நர்சரியாக போட்டு தராங்க. நான் என்ன பண்ண, நம்ம தான் புல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் திட்டம் போட்டு நான் நட்டேன் சார். சரிங்க. இப்போ கரணை வந்து ஜீவாமிர்தத்தை நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். நடத்துக்கு முன்னாடி நிலத்தை என்ன பண்ணீங்க? நிலத்தை 4 நிமிஷம் ஓட்டணும். 5 பாயிண்ட் காலம் ஓட்டிட்டு கால் அந்த 4 அடி கால் இல்லை, ஆள் ப்ராப்ளம்ன்றால 4 அடி கால் போட்டு மிஷினால் தான் சார் வெட்டுறது. அப்படிங்களா? இப்போ ஆள் டிமாண்ட் வந்து வச்சிங்களா, அது கரும்புல நஷ்டம் வருதுன்ற மாதிரி நீங்கள் வந்து மிஷினால் வெட்டுங்க. 4 அடி ஆளை சிபாரிசு பண்ணி 4 அடி கால் சார். அது 4 அடிங்களா? 4 அடி போட மிஷின் வெட்டுறது. அந்த மாதிரி ஒரு ரோடு வெட்டுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் மிஷினில் தான் லாங் ரூட்டாக போகணும். 4 ஏக்கர் நீட்டு போகிறோம் வச்சுக்கலாம், ஒரு 3 மீட்டர் லாங் போய் வண்டி திரும்ப மாதிரி செய்யணும். அந்த மாதிரி நட்டு வச்சிருக்கீங்க? அப்போ தான் நட்டு வச்சிடும். சரிங்க. இப்போ கருணை போட்டு நடும்போது எதனா உரம் எதனா கொடுத்தீங்க? உரம்னா எங்கள் இந்த உயிர் உரம் தான். அந்த எருவு மண்புழு உரம் தான் சார். மண்புழு உரம் தயார் பண்ணி அதில் கருணை அந்த காலில் போட்டு விட்றேன். கருணை கையில் நட்டி விட்டீங்க? அப்படியே மண்ணில் மண் தள்ளிக்கணும். மண்ணில் போட்டு. சரி, அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு செய்யணும்? ஏன்னா இப்போ பருவம் முடிச்ச பிறகு நம்ம களைக்கொல்லி பண்ணாதான் நம்ம களையை கொத்தி கரும்பு உற்பத்தி பண்ணணும். எத்தனை நாள் களை முளைக்கும்? அது ஒரு 15 நாளில் அந்த 15 நாள் கை களை எடுத்துருவோம். இல்லைன்னா உழுது பயிராக உளுந்து வரைப்போம். அதில் களைக்கு பதில் அப்படியே பண்ணிக்கலாம். உளுந்து 4 அடியில் உளுந்து அகலங்கள்ல ட்ராப் காலியாக இருக்கும். அதில் வந்து ஒரு 3 மாதம் கிராப் ஒன்று உளுந்து எடுத்துட்டோம்னா கை கலையாக கொத்திக்கலாம். அதுக்கு மேலே மிஷினரி விட்டு 5 கலைப்பு போட்டு மடிச்சு விட்டு தரல. அப்புறமா சோலையை கழிச்சு விடுற வேலை தான். சோலை இப்போ எத்தனை? இப்போ கைக்கணும் சார். இப்போ கைக்கணும். ஒரு மோசோலை கழிச்சிட்டோம். முதல் சோலை வைக்க போச்சிங்களா, இப்போ 2ஆம் சோலை வந்து அதில் கழிக்கணும். கழிச்சு அப்படியே போட்டுருங்க? அப்படியே விட்டுருவோம். அதாவது எதையும் செய்யக்கூடாது. எடுக்க சோலை வெளியே வரக்கூடாது. அது கழிவு அதுக்கு தான். அவர் சொல்ல தென்னை கழிவாக இருந்தாலும் அதுக்கு தான் போடணும்னு சொல்லுவார் அவர். அதனால தென்னைக்கும் தேங்காய் தான் எடுக்கணும், இளநீ தான் எடுக்கணும், மிச்ச கழிவுலாம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இப்போ மாட்டுக்கு வைக்கல் எடுத்துக்கிறோம். ஆனால் மாட்டுக்கு வைக்கல் எடுக்கும்போது மாடு வச்சு வைக்கல் தேவைப்படுது. அது இயற்கையான வைக்க தேவைப்படும். அது வைக்க போகுது. உனக்கு நெல் தேவைப்போகுது. அது தாளை விட்டு ஒட்டி மறுபடியும் தான். அதே மாதிரி கரும்புக்கும் உள்ளது. அவ்வளோதான். வாழைக்கும் அதான். எல்லா மாதமுமே கழிவு நீ வந்து வெளியேற்றக்கூடாது, கொளுத்தக்கூடாது. இது ஐயாவோட கண்டிஷனுங்க. நம்மளோட கண்டிஷனு வத்தி விட்டு கொளுத்துவியா, நல்ல விவசாயி வத்தி விட்டு கொளுத்தக்கூடாது, வெளியே இருந்து உரம் வரக்கூடாது, ஒன்றித்தான் வெளியே போகணும்னு சொல்லுவார் சார். உற்பத்தி பண்ணுறது மட்டும் நம்ம உற்பத்தி எடுக்கணுமே தவிர நீ வந்து எதையும் போடக்கூடாது. இது 5 மாதம் இதில் காட்டுறேன் பாருங்க. தென்னை போடுறோம், வாழை போடுறோம், அதில் ஒரு சப்போட்டா வைக்க போகிறோம், அதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து எதையுமே வந்து நிலத்தை அடிக்கடி ஓட்டக்கூடாது. காடாக தான் இருக்கும். மண் விட்டுருக்கீங்களோ? அதை நம்ம தனியாக பேசுவோம். சரிங்க. இப்போ எத்தனாவது கட்டங்க? 4வது கட்ட விட்டு? 4ஆம் கட்டம் சார். எத்தனை கட்ட வரைக்கும் விடலாங்க? இது நல்ல விட 10 அதாவது 20 கட்டம் சொல்கிறாங்க, விட்டுற சொல்கிறாங்க. நம்ம ஒரு 10 கட்டை விட்டுட்டு ஒரு நிலத்தை மாற்றலாம். 10 கட்டை 5 கட்டை விட்டு மாற்றலாம் சார். நோய் இயற்கையாக செஞ்சு நோயே இல்லைன்னா நீ மாட்டு விட்டுனே இருக்கலாம் சார். அது வயசே அதாவது 28 வருஷம்லாம் வச்சுக்கின்றார். செய்யாத பக்கம்லாம் இயற்கை கரும்பு 27 வருஷம் வச்சுக்கிறாங்க. 27 கட்டை வெட்டிக்கிறாங்க. அது நம்பிக்கைன்னு சொன்னால் வெட்டுறேன் வந்து பாருங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து வெள்ளம் ஆடுறது, நாட்டு சக்கரை ஆடுறது. அதையும் சில நான் அவங்க பார்த்து வந்தேன் சார். சரி சரி. இதில் பூச்சி நோய் தாக்கெல்லாம் வருங்களா? இதில் வருவாருன்னா நம்ம தான் இந்த பூச்சி இந்த 5 பூச்சி வெட்டி சார். இல்லை இந்த மீன் மேலுமே வந்து பூச்சி வெட்டி தான். இப்போ அடிச்சிட்டு இருக்காரு. இதே வந்து அதுவே வந்து பூச்சி வெரைட்டியும் நைட்டு யூரியாவும் அதில் யூரியா சொல்கிறாங்க. இன்னும் 2 சத்து இருக்குன்றாங்க. நல்லா கரும்பு வந்து இதே மாதிரி அந்த கரும்பு இப்படி கரும்பு பார்த்தீங்கன்னா தீனியே போடலைங்க, உரம் போடலைங்க. இதை மத்தாம்பு தெரியுங்களா, கீழே மருத்தாம்புன்னு சொல்லுவாங்க. கீழே வருது பாருங்க. காட்ட முடியுங்களா கொஞ்சம்? இதே பாருங்க. இதான் தாய் இது அதனுடைய புள்ள. இதுக்கு இதோட தடியாக வரும் சார். கரும்பு இதோட தடியாக வரும். தடி பெரும்பழம். இந்த கட்டை எடுத்தோம்னா இந்த கட்டையை அப்படி விட்டுருவீங்க? இது அது மாதிரி வெட்டும்போது சொல்கிறேன். வெட்டும்போது இது மட்டும் அந்த கரும்பு வீக்கில் வந்துடும். தாயும் புள்ளனே தெரியாது.
இதுக்கு அது தாய் பழமே தெரியாது. ஈக்குவலாக கரும்பு நீ உன்ன மாதிரி ஒரு தாய் கரும்பு தின்னாலும் என்ன மாதிரி வளமாக இருக்கும் அந்த கரும்பு. இந்த கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வந்தால் போதும். இந்த கரும்பு வளர்ந்து மடியும் சார் தீனி போட்டா. இந்த தாய் கரும்பு வளர்ந்து மடியும். இது வந்து நிற்கும், இதுவும் நிற்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் கரும்பு. அப்போ வெயிட் டன்னேஜ் வரும், ஆலைக்கு நன்மையாக இருக்கும், நம்மளுக்கு நன்மையாக இருக்கும். அதனால் வந்து நீ அடித்தடி கட்டையை ஓட்டுறது வைக்கலாம். இந்த ரூட் விட்டால் பிடிச்சா லோட் ஆகணும். சரிங்க, இப்போ 4வது கட்டை விட்டுருக்கேன் அப்படின்னீங்க, அப்புறம் 3 தடவை நீங்கள் மகசூல் எடுத்திருக்கீங்க. எவ்வளோ மகசூல் எடுத்து? நான் ஒரு 55 56 டன் வெட்டி அளவில் தான் வெட்டிடுறேன். நான் 70 டன்னு போனால் செலவு சொல்லுவார். அந்த 55 நம்மளுக்கு வெட்டினா போதுன்ற மாதிரி. எவ்வளோ வந்தாலே லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்தால் லாபம். 50 டன்னு குறையா வெட்டினா லாபம் தான். 35 வெட்டுறாங்க, 25 வெட்டுறாங்க, 36 வெட்டினாலும் வந்து நஷ்டம். அது ஆள் வச்சு வெட்டுறாங்க. இது மிஷினால் வெட்டும்போது இப்போ ஒன்று பொரியல் தொழில் மானியத்தை வெட்டி தராங்க. அப்போ தான் 800 டன்னு சார் இந்த ஆள் வெட்டுறது. இது ஒரு 400 ரூபாய்க்கு வெட்டி தராங்க. பொரியல் தொழில் பதிஞ்சிட்டோம்னா, பணம் கட்டிட்டோம்னா ஒரு மணிக்கு 5000 ரூபா, 5500 10 மணி நேரம் ஓடும் சார். ஒரு 2 ஏக்கர். அப்போன்னும்போது அந்த 10 மணி நேரம் ஓடும்போதுன்னா 5000 ரூபா வெட்டி விடலாம். அந்த பாதி அது 10,000 ஆகும், இது 5000 ஆகும். இது அந்த பிளான் பண்ணி நாட்டாடி போட்டு வெட்டணும். அந்த நம்மளுக்கு நம்ம 45 வேணால் லாபம் தான் இதுக்கு. ஏன்னா நம்ம செலவே இல்லை, செலவு தொகையே இல்லை. அதனால் நம்மளுக்கு என்ன லாபம்? 70 டன்னு வெட்டால் நஷ்டம். 70 டன்னு வெட்டினா அவனுக்கு 30,000 40,000 செலவாகும் உரத்தில். கெமிக்கல் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அது மிஷின் அந்த 5-20 டன் போடும் சார். இது கட்டையும் அதை விட முடியாது. இது இயற்கையில் கட்டை விடலாம். ஏன்னா ரசாயனம் வந்து வேறு மிச்சம் வந்து அது ரெட்டாடு வந்து எனக்கு கரும்பு ஓட்டிட்டேன், கரும்பு ரெக்கரி வெளியிடணுமா. இது ஏறும், அது இறங்கும். 70 டன்னு வெட்டினோமா 55 டன், 40 டன், 38 டன் வருவான். இந்த 50 டன் 40 டன் வெட்டோம், 55 டன் 60 டன் ஏறும் சார். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மகசூல் 2 மகசூல் ஏறி இருக்கா? இப்போ அந்த இப்போ இந்த வருஷம் 2 வருஷம் குறையல. அந்த குறையா வந்தாவே அது லாபம் தான் சார். அது எவ்வளோ 2 வருஷம் 50 டன்? முதல்ல 55 வெட்டினேன், 52 டன், 55 வெட்டியிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா பார்ப்பீங்களா, கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி போச்சுங்களா. எனக்கு 70 சார் இருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் அந்த பராமரிப்பு இன்னும் விட அது ஆர்வமாக இருக்கும். அப்போ அதுதான் நம்ம ஆளே இல்லாத எப்படி விடலாம், எப்படி மோட்டார் இயங்கலாம், எப்படி செய்யலாம் போது ஒன்றா இந்த வேலையை குறைச்சி இப்போ 10,000 அடிக்கணும் சார். இல்லை இது அடிக்கணும்னா வந்து ஜலம் அதிகமாகும். அப்புறம் அதை ரெடி பண்ணணும், கொஞ்சம் இப்போ நான் அவ்வாறே ரெடி பண்ணி மோட்டாரில் போட்டு மிஷின் அடிக்கிறோம். இப்போ 4 ஏக்கர் அடிச்சோம். அதில் இப்போ அதான் பார்த்த மிஷின் பார்த்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல் நம்ம கையால் அடிக்கணும்னா 3 நாள் அடிக்கணும். 3-2 6 ஆள் செலவாகும். அது அவ்வளோ போய் மேலே சேராது. இந்த கண்ணு நல்லா சேருங்களா? நல்லா சேரும், நல்லா பலன் தருது, நல்லா பலன் தரும். இது பூந்து போகணும்னு வச்சுக்கலாம், அங்கே போவான், இங்கே அடிப்பான், அப்படி நீட்டாக போவோம், நீட்டாக போச்சு வரும். 3 ஏக்கர் நின்று போய் 3 வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரே 2 சிங்கில் பார்த்தா அங்கே ஒரு 10 லிட்டர் அடிக்கிறான்னா நான் 300 லிட்டர் அடிப்பேன். அதோடைய சத்து ஃபுல்லாக அதுன்னு லைட்டாக தான் கொடுக்க முடியும். அரை சாப்பாடு, இது முழு சாப்பாடு. இந்த நம்ம மிஷின் கண்ட்ரோல் அடிக்கும் போது 500 லிட்டர் கலந்து சார். ஒரு 2 ஏக்கர் அடிக்கலாம். 250 லிட்டர் அடிக்க மாட்டான். 10 லிட்டர் அடிச்சோன்னா அந்த 250 லிட்டர் மீந்துடும். செலவு தொகை அதிகமாகும். அதனால் அந்த மிஷினுக்கு வந்துட்டு மிச்சது நிலத்து வழியாக விடுறது இன்னும் பெஸ்ட்டு. ஒரு 10 நாள் விட்டு பாஞ்சினா ஒரு மாதம் 12 மாதம் வச்சுக்கலாம். 12-30 நடை விட்டா போதும் பூமியில். மீனமில் மட்டும் தான் இருக்குது. மீனமில் இன்னும் ஜீவாமரம் ஒன்று சார் இங்கே இருக்குது. 2 விடுவோம். ஜீவாமரம் விடுவோம், மீனமில் விடுவோம், புளிச்சம்பரம் விடுவோம். அது எது என்ன இருக்குது சார்? சரி, இன்னும் லைட்டாக இருக்குது. ஜீவாமரம், அமுத கரைச்சல் இருக்குது. எல்லாம் அதுலேயே சாணியில் தான், அதுலேயே தான், வேறு மாட்டேன் இல்லை. சாணியில் வர்றதா தான் மாற்றி செய்யுதுங்க. ஷார்ட்டாக செய்கிறது, விரிவாக செய்கிறது. பஞ்சகாய் வேணால் அது 21 நாள் ஆகும், செலவு தொகை அதிகமாகும். இந்த ஜீவாமரம் மீனமிலும் உனக்கு போதும். அப்படி எப்போ நீ மாதம் விட்டு இது பஞ்சகாய் வச்சா போதும்னு வரும். அதனால் வந்து நான் இதுலேயே வந்து அந்த எஃப்டி இதில் இருக்குது. சரிங்க, நான் கேட்டுக்கிறது இயற்கை முறையில் வந்து கரும்பு பண்ணால் லாபமா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இப்படி பண்ணா லாபம். ரசாயனத்தில் போனால் அனைத்தும் நஷ்டம். நடவு பயிர்லேருந்து நோய் விடும், செலவு தொகை அதிகம், உர செலவு அதிகம். அறுவடை செய்யும் போது மிஷினரியில் வெட்டணும். அதுவும் பொரியல் துறை நாடி பருவத்தை நட்டு பருவ கவர்மெண்ட் செஞ்சு மானியத்தை வெட்டி கொடுத்தோன்னா அவ்வாறே நெல்லிவு தாளிக்கு அவ்வாறையான கரும்பு கொடுப்போம். அவங்க நினைக்கிறது கேட்கவே இல்லை. அவங்க மானியத்தில் வந்து மிஷின் வச்சு வெட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால்
100 ஏக்கர் விடும் சார். இப்போ இங்கே இப்போ 50 ஏக்கர் வச்சுக்கலாம், ஆளுக்கு 10 ஆள். அவங்க சொல்கிறாங்க அதை செய்ய மாட்றாங்களே. கவர்மெண்ட் வந்து இன்னொரு மிஷின் வாங்கி கட்டப்பட போகுது, எதோ முதல்ல வைக்கிறாங்க. எங்கே வேணால் மிஷின் இருக்குப்பா, நீ வெட்டலாம். ஸ்பெஷலில் படம் மிஷின் வருது சார். மெயின்லேயும் எங்களுக்கு மெயினில் வரமாட்டேன்றாங்க. ஸ்பெஷலில் வந்தாலும் இன்னும் கொடுக்குற மாதிரி மெயிலும் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் வெட்டுவாங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார்.